நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். இறை நேசம் உங்களுக்கு வேண்டுமா? அல்லாஹ்வுடைய அன்பு உங்களுக்கு வேண்டுமா? அல்லாஹ் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? ஒரு மனிதன் 5 நேரம் தொழுகிறான். ஏன் தொழுகிறான்? அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டும் என்று தொழுகிறான். ஒரு மனிதன் குர்ஆனை ஓதுகிறான். ஏன் குர்ஆனை ஓதுகிறான்? அவன் அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓதுகிறான். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உட்பட, வாலிபர்கள் உட்பட, பெண்கள் உட்பட, சிறுவர்கள் உட்பட பல்வேறுபட்ட மார்க்க விவகாரங்களில் ஈடுபடுவதை பார்க்கிறோம். எனவே இவருடைய சிந்தனை என்ன? அல்லாஹ் என்னை விரும்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பு எனக்கு வேண்டும் என்பதுதான் அவருடைய சிந்தனை. அல்லாஹு தஆலா சொல்கிறான், சுன்னாவுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சுன்னா என்பது வெறுமனே நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால் நன்மை, பின்பற்றாமல் இருந்தால் எங்களுக்கு தீமை இல்லை என்று ஒரு சிந்தனையோடு வாழுகின்ற ஒரு சமூகத்தையும் நாங்கள் இந்த உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த சுன்னாவுடைய முக்கியத்துவத்தை சொல்லும் பொழுது சொல்கிறான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். எனவே நபிகள் நாயகத்தை பின்பற்றினால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை ஃபாலோ பண்ணினால் யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அன்பு கிடைப்பது மட்டுமல்ல, இரண்டாவது கிடைக்கக்கூடிய கூலி என்னவென்றால் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறான். நீங்கள் பெருமானாருடைய ஒவ்வொரு சுன்னாவை நிறைவேற்றுகின்ற பொழுது, அது வணக்க ரீதியான சுன்னாவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய சுன்னாவாக இருந்தாலும் சரி, அந்த சுன்னாவை பின்பற்றுகின்ற பொழுது கிடைக்கின்ற 2 விதமான லாபங்களை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒரு லாபம் அல்லாஹ்வுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே நாயகமே நீங்கள் சமூகத்தை பார்த்து சொல்லுங்கள், அதாவது யார் என்னை பின்பற்றுகிறானோ ஃபக்கது அத்தா அல்லாஹ், அவன் அல்லாஹ்வை பின்பற்றியவன் என்று நீங்கள் சமூகத்தை பார்த்து சொல்லுங்கள். எனவே பெருமானாருடைய சுன்னா என்பது இந்த மார்க்கத்திலே மூல